ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகள் அதிலேருந்து வந்து நம்ம யூபிஎஸ்சி கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ வந்து அதை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 1 வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா ரீசெண்ட் வீடியோஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்து யூபிஎஸ்சி பாலிட்டி பிஐக்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலாராம் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டெலாராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், அடிப்படை உரிமைகள் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், இவை மாற்ற முடியாதவை, நாடாளுமன்றம் இவற்றை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்றாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா தப்பு. சரிங்களா? அடிப்படை உரிமைகளை வந்து திருத்தலாம், ஆர்டிகல் 368 படி வந்து திருத்தலாம். அது பார்த்திங்கன்னா கேசவனந்த பாரதி வழக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஒன்றாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா தப்பு. அடுத்து வந்து பாருங்கள், இவை முழுமையானவை அல்ல. சரிங்களா? அரசு இவற்றின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா கரெக்டு. அடுத்து வந்து பாருங்கள், இவை நீதி அமைப்புக்கு உட்பட்டவை, மீறப்பட்டால் நீதிமன்றத்தை அணுகலாம். இது வந்து கரெக்டு தான். சரிங்களா? அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நம்ம ஆர்டிகல் 32 படி நம்ம உச்ச நீதிமன்றத்தை வந்து நாடலாம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 1 வந்து தப்பு, 2, 3 மட்டும் சரி. சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்து வந்து பாருங்கள், பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தீண்டாமை ஒழிப்பு எந்த ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 17. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டங்கள் ஒழிப்பு. பட்டங்கள் ஒழிப்பு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 18. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டாய வேலைக்கு தடை. அது பார்த்தீங்கன்னா பிரிவு 23. அடுத்து பாருங்கள், குழந்தை தொழிலாளர் தடை. அது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 24. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து பாருங்கள், கூற்று வந்து பாருங்கள், பிரிவு 19 கீழ் வழங்கப்பட்டுள்ள சுதந்திர உரிமைகள் தேசிய நெருக்கடி நிலையின் போது தானாகவே நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கூற்று பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். காரணம் வந்து பாருங்கள், போர் அல்லது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பின் போது மட்டுமே பிரிவு 19 நிறுத்தி வைக்கப்படும், ஆயுதமேந்திய காலத்தின் போது அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரியான விளக்கம். அடுத்து வந்து பாருங்கள், பிரிவு 12 கீழ் அரசு என்ற வரையறுக்குள் பின்வருவனவற்றில் எவை அடங்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்திய நாடாளுமன்றம் மற்றும் அரசாங்கம், இது பார்த்திங்கன்னா வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகள், இதுவுமே வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்ஐசி, ஓஎன்ஜிசி மற்றும் செயல் போன்ற சட்ட ரீதியான அமைப்புகள், இதுவுமே பார்த்திங்கன்னா வரும். சரிங்களா? அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, எல்லாமே வந்து வரும். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், 5வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 13 படி சட்டம் என்ற வரையறைக்குள் அடங்குபவை வந்து எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிகல் 13க்குள்ளே வந்து அந்த சட்டம் இருக்கு இல்லையா, அந்த வரையறைக்குள்ளே வந்து என்னென்னலாம் வந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? நாடாளுமன்றம் அல்லது மாநில சட்டமன்றங்கள் ஏற்றும் நிரந்தர சட்டங்கள், இதுவுமே வந்து வரும். அடுத்து வந்து பாருங்கள், குடியரசுத் தலைவர் ஆளுநர் பிறப்பிக்கும் தற்காலிக சட்டங்கள், இது வந்து வரும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அரசாணை, துணை விதி மற்றும் அறிவிக்கை, இது வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்டத்தின் தன்மையை கொண்ட பழக்க வழக்கங்கள், இதுவுமே பார்த்திங்கன்னா வரும். சரிங்களா? எல்லாமே வந்து அனைத்தும் சரி. அடுத்து வந்து பாருங்கள், பிரிவு 22 கீழ் வழங்கப்பட்டுள்ள இரட்டை தண்டனை தடை குறித்து பாதுகாப்பு யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? பிரிவு 22 கீழ் வழங்கப்பட்டுள்ள இரட்டை தண்டனை தடை குறித்த பாதுகாப்பு யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, நீதிமன்றங்கள் அல்லது தீர்ப்பாயங்களின் முன்னால் நடக்கும் விசாரணைக்கு மட்டும். அடுத்து வந்து பாருங்கள், 1978ஆம் ஆண்டு மேனகா காந்தி வழக்கில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் முக்கிய அம்சம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 7வதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
ஆப்ஷன் பி. சரிங்களா? சட்டத்தினால் ஏற்படுத்தப்பட்ட நடைமுறை என்பது நியாயமானதாக இருக்க வேண்டும். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து பாருங்கள். கூற்று வந்து பாருங்கள், தீண்டாமை ஒழிப்பு என்பது ஒரு முழுமையான உரிமை. ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பின் கீழ் எந்த சூழலிலும் தீண்டாமை விதிவிலக்கு கிடையாது. சரிங்களா? ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரியான விளக்கம். சரிங்களா? 17 வந்து ஒரு முழுமையான உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீண்டாமை ஒழிப்பு வந்து ஒரு முழுமையான உரிமை. அரசியலமைப்பின் கீழ் எந்த சூழலிலும் தீண்டாமைக்கு பார்த்திங்கன்னா விதிவிலக்கே வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று காரணம் ரெண்டும் சரியான விளக்கம். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், அரசு நிதி உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் சமய போதனைகள் வழங்கப்படலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. அரசு அங்கீகாரம் பெற்ற அல்லது நிதி உதவி பெறும் நிறுவனங்களில் கட்டாயமாக வழங்கலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், உச்ச நீதிமன்றத்தின் பல்வேறு தீர்ப்புகளின்படி சட்டப்பிரிவு 21 கீழ் உள்ள வாழ்வுரிமை என்பதில் பின்வருவனவற்றில் எவை அடங்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்ணியத்துடன் வாழும் உரிமை அது வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமான சுற்றுச்சூழல் மற்றும் குடிநீர் பெறும் உரிமை. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெளிநாடு செல்லும் உரிமை, சுதந்திரமாக வந்து நம்ம வெளிநாடு வந்து போகலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போதுமான உறக்கம் கொள்ளும் உரிமை. ஸோ இது எல்லாமே வரும். சரிங்களா? ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், சட்டப்பிரிவு 30 கீழ் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை தொடங்குவது குறித்த பின்வரும் கூற்றுகளில் எது வந்து சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேலே வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வாழ்வுரிமை இருக்கு இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த மேனகாந்தி வழக்கு முதல் அந்த புட்டசாமி வழக்கு, இந்த ரெண்டு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த தனிநபர் உரிமையை பற்றி கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? மேனகாந்தி வழக்கு ப்ளஸ் வந்து புட்டசாமி வழக்கு. மேனகாந்தி வழக்கு பார்த்திங்கன்னா 1978, புட்டசாமி வழக்கு பார்த்திங்கன்னா 2017. சரிங்களா? அதில் வந்து தனிநபர் உரிமையை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து இந்த 11வது கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கான ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. மதம் அல்லது மொழி அடிப்படையிலான சிறுபான்மையினர் இருவருக்கும் இந்த உரிமை உண்டு. அடுத்து வந்து பாருங்கள், 12வது கொஸ்டின் வந்து பாருங்கள், உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களின் நீதி பேராணை அதிகாரங்களை ஒப்பிடும்போது எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 12வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. உச்ச நீதிமன்றத்தின் பேராணை அதிகாரம் உயர் நீதிமன்றத்தை விட விரிவானது. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், கூற்று காரணம். 13வது கொஸ்டின் வந்து பாருங்கள், கூற்று வந்து பாருங்கள், ஸோ அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 14 கீழ் உள்ள சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்பது ஒரு எதிர்மறை தன்மையுடையது. இது பார்த்திங்கன்னா கரெக்டு. ஸோ காரணம் வந்து பாருங்கள், இது ஒரு நபர் அனுபவிக்கும் எந்த ஒரு சிறப்பு சலுகையும் மறுக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காரணம் பார்த்திங்கன்னா சரிங்களா? கூற்று காரணம் ரெண்டும் சரியான விளக்கம். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், 86வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் சேர்க்கப்பட்ட 21A பிரிவு குறித்து எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? எது தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒன்றா பார்க்கலாம். 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது. இது பார்த்திங்கன்னா கரெக்டு. அடுத்து பாருங்கள், இது உயர்கல்வி மற்றும் தொழில்முறை கல்வியையும் அடிப்படையை உரிமையாக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மற்ற 2 பாயிண்ட்டுமே வந்து கரெக்டு தான். என்னென்னு பாருங்கள், இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னதாக கல்வி தொடர்பான விதிகள் அரசு நெறிமுறை கோட்பாடுகளில் 45 இருந்தன. இது வந்து கரெக்டு. இது மாநில அரசு தீர்மானிக்கும் முறையில் கல்வியை வழங்க வழிவகை செய்கிறது. இது வந்து கரெக்டு தான். சரிங்களா? ஆப்ஷன் பி மட்டும் வராது. அடுத்து வந்து பாருங்கள், பிரிவு 25 கீழ் வழங்கப்படும் மத சுதந்திர உரிமை எதன் அடிப்படையில் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? பிரிவு 25 கீழ் வழங்கப்படும் மத சுதந்திர உரிமை எதன் அடிப்படையில் கட்டுப்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 15வது பார்த்திங்கன்னா என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பொது ஒழுங்கு, ஒழுக்க நெறி,
சுகாதாரம், இது 3மே வந்து வரும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்து ஒன்று பாருங்கள். 16வது கொஸ்டின். இராணுவ ஆட்சி மற்றும் தேசிய நெருக்கடி நிலை ஆகியவற்றை ஒப்பிடும்போது பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 16வதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இராணுவ ஆட்சி நாட்டின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே அமல்படுத்த முடியும். இராணுவ ஆட்சி பார்த்திங்கன்னா நாட்டின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் அமல்படுத்த முடியும். ஸோ அடுத்து வந்து பாருங்கள். சுரண்டலுக்கு எதிரான உரிமையின் கீழ் வருகின்றன. இதெல்லாம் வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமையின் கீழ் வந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சில வந்து என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 4 அது மட்டும் வரும். சரிங்களா? மனிதர்களை விலைக்கு வாங்குதல் மற்றும் விற்பனை செய்தல், அந்த விற்பனை செய்தலை வந்து தடை செய்தல். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்களை தடுத்தல். ஸோ 2 மற்றும் 4 ஆப்ஷன் பி. இது எல்லாமே எதில் வரும்னு பார்த்திங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் வந்து வரும். சரிங்களா? மனிதர்களை வந்து விலைக்கு வாங்கக்கூடாது, விற்பனை செய்யவும் கூடாது. சரிங்களா? அப்புறம் குழந்தையை வந்து தொழிலாளர்களாக வந்து மாற்றக்கூடாது. ஸோ அடுத்து வந்து பாருங்கள். அடிப்படை உரிமைகளின் தன்மை குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது வந்து சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? 18வது கொஸ்டின் வந்து பாருங்கள். பெரும்பாலான அடிப்படை உரிமைகள் அரசின் அதிகாரத்தை கட்டுப்படுத்துவதால் அவை எதிர்மறை தன்மை கொண்டவை. இது பார்த்திங்கன்னா கரெக்டு. ஸோ 2வது வந்து பாருங்கள். சில உரிமைகள் தனிநபர்களுக்கு சலுகைகளை வழங்குவதால் அவை நேர்மறை தன்மை கொண்டவை. இதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டு. சரிங்களா? 2மே வந்து சரி. ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து வந்து பாருங்கள். ஒரு நபர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டால் ஆலோசனை குழுவின் பரிந்துரையின்றி அவரை அதிகபட்சம் எத்தனை மாதங்கள் வரை காவலில் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு நபர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டால் ஆலோசனை குழுவின் பரிந்துரையின்றி அவரை அதிகபட்சம் எத்தனை மாதங்கள் வரை காவலில் வைக்க முடியும்? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 மாதங்கள். சரிங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஸோ 1978 அந்த 44வது சட்ட திருத்தத்தில் வந்து திருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. ஆனால் வந்து அவங்களால திருத்த முடியல. அது தோல்வியில் தான் வந்து முடிஞ்சுச்சு. சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 மாதம் தான் அதோட லிமிட். பார்த்தீங்கன்னா 3 மாதம் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். ஸோ கூற்று காரணம் வந்து பாருங்கள். ஸோ கூற்று பாருங்கள். நாடாளுமன்றம் அடிப்படை உரிமைகளை திருத்த அதிகாரம் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து பாருங்கள். அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பின் ஒரு பகுதியாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2மே பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து கரெக்டு. சரிங்களா? ஆனால் அந்த கூற்றுக்கான காரணம் வந்து இது வந்து கிடையாது. சரிங்களா? கூற்று காரணம் 2ம் சரி, சரியான விளக்கம் அல்ல. ஸோ அடுத்து வந்து பாருங்கள். சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு வந்து எந்த ஆர்டிக்கலில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சட்டத்தின் ஆட்சி அந்த கோட்பாடு வந்து எந்த ஆர்டிக்கலில் வந்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 14. அடுத்து வந்து பாருங்கள். அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது வழங்கப்படும் பாதுகாப்பு குறித்து பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1வது கூற்று வந்து பாருங்கள். இதில் வந்து எது சரி அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஒரு தனிநபர் ஒருவரின் அடிப்படை உரிமையை பறித்தால் பாதிக்கப்பட்டவர் நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் பிரிவு 32 கீழ் வழக்கு தொடர முடியும். இது பார்த்திங்கன்னா தப்பு. ஸோ அடுத்து வந்து பாருங்கள். தீண்டாமை ஒழிப்பு மற்றும் கொத்தடிமை முறை ஒழிப்பு ஆகிய உரிமைகள் அரசுக்கு எதிராக மட்டுமின்றி தனிநபர்களுக்கும் எதிரான பாதுகாப்பு அளிக்கின்றன. ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டு. சரிங்களா? ஸோ 2 மட்டும் தான் வந்து கரெக்டு. தனிநபர் உரிமை வராது. சரிங்களா? ஒரு அரசு வந்து அவருடைய அடிப்படை உரிமையில் பாதிக்கும்படி ஏதாச்சும் பண்ணால் அப்போ தான் வந்து நம்மளால் வந்து நீதிமன்றத்தை வந்து நட முடியும். அடுத்து வந்து பாருங்கள். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 14 சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று கூறினாலும் அதற்கான விதிவிலக்குகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா?
ஸோ என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில ஆளுநர்கள் அவர்கள் பதவியில் இருக்கும் வரை கிரிமினல் வழக்குகளிலிருந்து விலக்கு பெறுகிறார்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டு. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், வெளிநாட்டு தூதர்கள் மற்றும் ஐநா பிரதிநிதிகள் இந்திய நீதிமன்றங்களில் அதிகார வரம்பிலிருந்து விலக்கு பெறுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காருங்க. இதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டு. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்ற நடவடிக்கைகளை செய்தியாக வெளியிடும் பத்திரிகையாளர்கள் மீது சிவில் அல்லது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டு தான். அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிக்கல் 361 ஏ. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19(1)A வழங்கும் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் எந்தெந்த காரணங்களுக்காக கட்டுப்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஸோ என்னென்னலாம் பாருங்கள், நாட்டின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாடு, ஸோ இது வந்து வரும். நீதிமன்ற அவமதிப்பு, இதுவும் வந்து வரும். அவதூறு, இதுவும் வந்து வரும். வெளிநாடுகளான நட்புறவு, இதுவும் பார்த்திங்கன்னா வரும். சரிங்களா, அனைத்தும். அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21 கீழ் வழங்கப்பட்டுள்ள தனிநபர் சுதந்திரம் என்பது மிகவும் விரிவானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று பார்த்திங்கன்னா சரி. ஸோ காரணம் வந்து பாருங்கள், உச்சநீதிமன்றம் புட்டசாமி வழக்கில் தனி உரிமை என்பதை பிரிவு 21 ஒரு பகுதியாக அறிவித்தது. தனிநபர் உரிமையை பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 21 கீழ் வந்து ஒரு பகுதியாக வந்து இந்த புட்டசாமி வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு. சரிங்களா. ஸோ கூற்று காரணம் ரெண்டும் சரியான விளக்கம் தான். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 1978 ஆண்டு 44வது திருத்த சட்டத்திற்கு முன் சொத்துரிமை எந்தெந்த பிரிவுகளின் கீழ் அடிப்படை உரிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பிரிவு 19(1)F மற்றும் பிரிவு 31. சரிங்களா. இந்த சொத்து உரிமையை வந்து அந்த 44வது சட்ட திருத்தம் செய்கிறதுக்கு முன்னாடி எந்த பிரிவில் வந்து அந்த சொத்துரிமையை பற்றி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதான் வந்து கொஸ்டின். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், பிரிவு 19(1)C கீழ் சங்கங்கள் அல்லது அமைப்புகளை அமைக்கும் உரிமை எதன் அடிப்படையில் கட்டுப்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொது ஒழுங்கு, ஒழுக்க நெறி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாடு, இந்த 3 மட்டும்தான் வந்து வரும். சரிங்களா, ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள், 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ள சட்டங்கள் குறித்து ஐஆர்சி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு வந்து என்ன? இந்த ஐஆர்சி கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, அது பார்த்திங்கன்னா 9வது அட்டவணையில் வந்து என்னென்ன சட்டங்கள்லாம் வந்து சேர்த்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, அதில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களா? ஸோ என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 24, 1973க்கு பிறகு சேர்க்கப்பட்ட சட்டங்கள் அடிப்படை உரிமைகளை மீறினால் நீதி புனராய்வு செய்யப்படலாம். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா. ஸோ இல்லைனா இந்த ஆப்ஷனில் இருக்குல்ல, ஏப்ரல் 24, 1973க்கு பிறகு சேர்க்கப்பட்ட சட்டங்கள் அடிப்படை உரிமைகளை மீறினால் நீதி புனராய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து எந்த வழக்கில் வந்து சொல்லுச்சு அப்படின்னு கேட்கலாம். ஐஆர்சி வழக்கு 2007. சரிங்களா, அது பார்த்திங்கன்னா எந்த அட்டவணையில் சேர்க்கப்பட்ட சட்டங்கள்னு கேட்கலாம், 9வது அட்டவணை. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 29வது, தீண்டாமை ஒழிப்பு என்பது ஒரு முழுமையான உரிமை. காரணம் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு இதற்கு எவ்விதமான நியாயமான கட்டுப்பாடுகளையும் வழங்கவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரியான விளக்கம்தான். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 14 சமமானவர்களுக்குள் சட்டம் சமமாக இருக்க வேண்டும் என்கிறது. இதற்கு பின்வரும் ஒன்றில் எது சரியான உதாரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 30வது பார்த்திங்கன்னா,
என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறப்பு சட்டங்களை ஏற்றுதல். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், உச்ச நீதிமன்றத்தின் அத்தியாவசியமான மத நடைமுறை கோட்பாட்டின்படி எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 31வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மதத்தின் அடிப்படை தத்துவத்திற்கு தேவையற்ற சடங்குகளை அரசு சட்டத்தின் மூலம் முறைப்படுத்தலாம். தேவையற்ற சடங்குகளை வந்து அரசு சட்டத்தின் மூலம் வந்து முறைப்படுத்தலாம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், சட்டப்பிரிவு 33 கீழ் ஆயுதப்படையினரின் அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்தும் அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம். ஸோ அடுத்து வாங்க, கூற்று காரணம் வந்து பாருங்கள். கூற்று வந்து பாருங்கள், ஸோ அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21 கீழ் உள்ள தனிநபர் சுதந்திரம் என்பது ஒரு வெளிநாட்டவருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 33வது பார்த்தீங்கன்னா கூற்று வந்து சரி. தனிநபர் சுதந்திரம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவருக்குமே பொருந்தும். கூற்று வந்து சரி. காரணம் வந்து பாருங்கள், இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளில் பிரிவு 21 இடம்பெறவில்லை. ஸோ இடம்பெறவில்லை. சரிங்களா? இப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இப்போ நான் மேலே சொன்னோம் இல்லையா, அதே தான் ஐஆர்சி வழக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான். ஐஆர் கொயாலு வழக்கில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் முக்கிய அம்சம் வந்து என்ன? ஸோ என்ன சொன்னாங்க? ஸோ 1973 ஏப்ரல் 24க்கு பிறகு 9ஆம் அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ள சட்டங்கள் வந்து அடிப்படை உரிமைகளை மீறினால் வந்து நீதி புனராய்வுக்கு உட்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த டேட்டுக்கு அப்புறம், ஸோ அதை பார்த்துக்கோங்க. எந்த அட்டவணை அப்படின்னு பார்த்துக்கோங்க. அது ரெண்டுமே வந்து முக்கியம். ஸோ எந்த கேஸு, அது எந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து பாருங்கள், தீண்டாமை ஒழிப்பு. தீண்டாமை ஒழிப்பு என்பது ஒரு முழுமையான உரிமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து பாருங்கள், ஸோ அரசியலமைப்பு இதற்கு எவ்விதமான நியாயமான கட்டுப்பாடுகளையும் வழங்கவில்லை. இது ஆல்ரெடி பார்த்து தான். கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம்தான். சரிங்களா? 36வது கொஸ்டின் வந்து பாருங்கள், சட்டப்பிரிவு 30 கீழ் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை குறித்து எது வந்து தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இந்த நிறுவனங்களின் சொத்தை அரசு கையகப்படுத்தினால் அதற்கு ஈடாக சந்தை விலையில் இழப்பீடு வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 37வது கொஸ்டின் வந்து பாருங்கள், அரசு வேலைவாய்ப்புகளில் சமத்துவம் குறித்த சட்டப்பிரிவு 16 கீழ் பின்வரும் கூற்றுகளில் எது வந்து சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்னென்னலாம் சரியானதுன்னு பார்க்கலாம். ஒன்றாவது வந்து பாருங்கள், மதம், இனம், ஜாதி, வம்சாவளி, பிறப்பிடம் மற்றும் வசிப்பிடம் ஆகிய 7 அடிப்படையில் பாகுபாடு காட்டப்படக்கூடாது. ஸோ இது வந்து சரிதான். ஸோ அடுத்து பாருங்கள், குறிப்பிட்ட மாநில அரசு பணிகளுக்கு அந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்களே விண்ணப்பிக்கலாம் என நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற முடியும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா கரெக்டு தான். சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் 14வது பிரிவில் உள்ள சட்டங்களின் சமமான பாதுகாப்பு என்ற கருத்து எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 38வதுக்கு வந்து ஆப்ஷன் பி, அமெரிக்க அரசியலமைப்பு. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஒரு நபர் சாதாரண கிரிமினல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படும் போது அவருக்கு வழங்கப்படும் உரிமைகளில் எது வந்து தவறானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். எது இதெல்லாம் தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மட்டும்தான் வந்து தவறு. கைது செய்யப்பட்ட 48 மணி நேரத்திற்குள் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்படும் உரிமை. இது வந்து 48 வராது, 24 மணி நேரம்னு சொல்லிட்டு வரணும். சரிங்களா? இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 22. ஸோ மற்றதெல்லாம் வந்து பாருங்கள், ஒரு நபர் அந்த கிரிமினல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டால் அவருக்கு என்னென்ன உரிமைகள்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். கைது செய்யப்பட்டதற்கான காரணத்தை அறியும் உரிமை, எதுக்காக கைது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனக்கு பிடித்த வழக்கறிஞரை சந்திக்கும் உரிமை, இதுவும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீதிபதி அனுமதிக்கும் காலத்திற்கு மேல் காவலில் வைக்கப்படக்கூடாது, இதுவுமே வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 40வது கொஷின்,
இராணுவ ஆட்சி நடைமுறையில் இருக்கும்போது அடிப்படை உரிமைகள் மீது விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் குறித்து எது வந்து சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இது நாட்டின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே விதிக்கப்பட முடியும். இது நாட்டின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே விதிக்கப்பட முடியும். ஸோ 41வது கொஷின் வந்து பாருங்கள். அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் முறையே எந்தெந்த பிரிவுகளின் கீழ் நீதி பேராணைகளை வெளியிடுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரிவு 32 மற்றும் 226. உச்சநீதிமன்றம் நீதி பேராணை வந்து ஆர்டிகல் 32, உயர் நீதிமன்றம் நீதி பேராணை வந்து ஆர்டிகல் 226. ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், 42வது கொஷின். ஸோ கூற்று காரணம் வந்து பாருங்கள். நெருக்கடி நிலையின் போது அனைத்து அடிப்படை உரிமைகளும் தானாகவே நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தப்பு. நெருக்கடி நிலையின் போது அனைத்து அடிப்படை உரிமைகளும் வந்து நிறுத்தி வைக்க முடியாது. 19 மட்டும்தான் பார்த்திங்கன்னா நிறுத்தி வைக்க முடியும். சரிங்களா, எல்லாமே வந்து நிறுத்தி வைக்க முடியாது. அப்போ அதனால் வந்து கூற்று வந்து தவறு. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், பிரிவு 20 மற்றும் 21 கீழ் வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை நெருக்கடி நிலையின் போது கூட ரத்து செய்ய முடியாது. இது பார்த்திங்கன்னா கரெக்டு. ஸோ ஏ தவறு, ஆனால் ஆர் வந்து சரி, ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், பிரிவு 29 கீழ் வழங்கப்படும் சிறுபான்மையினர் நலன் குறித்த பாதுகாப்பை பெற தகுதியானவர்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. மத, மொழி அல்லது கலாச்சார ரீதியாக தத்துவமான குடிமக்களின் எந்த பிரிவினரும். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 44வது கொஷின். ஸோ 1978ஆம் ஆண்டு 44வது திருத்த சட்டத்தின் மூலம் சொத்துரிமை நீக்கப்பட்ட போது அது எங்கு மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாகம் 12 பிரிவு 300A. ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் 45வது கொஷின். பிரிவு 13 கீழ் சட்டம் என்ற வரையறுக்குள் பின்வருவனவற்றில் எவை அடங்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நாடாளுமன்றம் இயற்றும் நிரந்தர சட்டங்கள், குடியரசுத் தலைவர் பிறப்பிக்கும் அவசர சட்டங்கள், அரசாணைகள் மற்றும் அறிவிக்கைகள் ஆல்ரெடி பார்த்தது தான். சட்டத்தின் தன்மையை கொண்ட பழக்க வழக்கங்கள் அனைத்தும் ஸோ முன்னாடியே பார்த்தோம். ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் 46வது கொஷின். ஸோ கூற்று காரணம் வந்து பாருங்கள். கூற்று வந்து பாருங்கள், அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21 கீழ் வழங்கப்பட்டுள்ள வாழ்வுரிமை என்பது ஒரு வெளிநாட்டவருக்கும் பொருந்தும். கூற்று பார்த்திங்கன்னா கரெக்டு. ஸோ காரணம் வந்து பாருங்கள், பிரிவு 15, 16, 19, 29 மற்றும் 30 ஆகிய பிரிவுகள் மட்டுமே இந்திய குடிமக்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டுள்ளன. ஸோ காரணம் பார்த்திங்கன்னா கரெக்டு தான். கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், உச்ச நீதிமன்றத்தின் பல்வேறு தீர்ப்புகளின்படி சட்டப்பிரிவு 21 கீழ் பின்வருவனவற்றுள் எவை அடிப்படை உரிமைகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுத்தமான சுற்றுச்சூழல் மற்றும் குடிநீர் பெறும் உரிமை. ஸோ அடுத்து பாருங்கள், போதுமான உறக்கம் கொள்வதற்கான உரிமை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவசர மருத்துவ சிகிச்சை பெறும் உரிமை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருவரின் தனிப்பட்ட விருப்பத்தின்படி திருமணம் செய்யும் உரிமை. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், பிரிவு 19(1)A வழங்கும் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் எந்தெந்த காரணங்களுக்காக அரசு சட்டத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா என்னென்னலாம் வரும்னு பாருங்கள். நாட்டின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாடு வரும், நீதிமன்ற அவமதிப்பு வரும், வெளிநாடுகளுடனான நட்பு உறவு வரும், அவதூறு, இதுவுமே வந்து வரும். அனைத்தும் வந்து சரி. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 13 குறித்து எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிகல் 13 பற்றி எது வந்து சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. அடிப்படை உரிமைகளுக்கு முரணான சட்டங்கள் செல்லாது என்று நீதிமன்றம் அறிவிக்க இது அதிகாரம் அளிக்கிறது. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், 50வது கொஸ்டின் வந்து பாருங்கள், தீண்டாமை ஒழிப்பு என்பது அரசுக்கு எதிராக மட்டுமின்றி தனிநபர்களுக்கும் எதிராக பாதுகாப்பு அளிக்கிறது. கூற்று பார்த்திங்கன்னா கரெக்டு. ஸோ காரணம் வந்து பாருங்கள், தீண்டாமை என்பது ஒரு முழுமையான தடை செய்யப்பட்ட செயல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காரணமே பார்த்திங்கன்னா கரெக்டு தான். கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், இது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி இருக்குது.
சபரிமலை ஐயப்பன் கோயில் வழக்கு அல்லது ஹிஜாப் வழக்கு போன்ற விவகாரங்களில் உச்ச நீதிமன்றம் பயன்படுத்தும் அத்தியாவசியமான மத நடைமுறை கோட்பாடு எதனை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 51வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. மதத்தின் அடிப்படை தத்துவத்திற்கு எது தேவையோ அதை மட்டும் பாதுகாத்து தேவையற்ற சடங்குகளில் சமூக சீர்திருத்தத்திற்காக அரசு தலையிடுவது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 52வது கொஸ்டின். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களின் நீதி பேராணை அதிகாரங்கள் குறித்து எது தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது மட்டுமே பேராணைகளை வெளியிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டு தான். ஸோ அடுத்து பாருங்கள், உயர்நீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் மற்றும் பிற சட்டப்பூர்வ உரிமைகளுக்காகவும் பேராணைகளை வெளியிடும். உயர்நீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் மற்றும் பிற சட்டப்பூர்வ உரிமைகளுக்காக நீதி பேராணைகள் வெளியிடும். இது கரெக்டு தான். ஸோ அடுத்து பாருங்கள், உச்ச நீதிமன்றத்தின் நீதி பேராணை அதிகாரம் உயர் நீதிமன்றத்தை விட விரிவானது. இது தப்பு. சரிங்களா? உயர் நீதிமன்ற நீதி பேராணை தான் பெருசு உச்ச நீதிமன்றத்தை விட. ஸோ அடுத்து பாருங்கள், பிரிவு 32 கீழ் உச்ச நீதிமன்றத்தை அணுகுவதே ஒரு அடிப்படை உரிமையாகும். இது கரெக்டு தான். ஸோ அடுத்து 53வது கொஸ்டின் பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள், தேசிய நெருக்கடி நிலையின் போது குடியரசுத் தலைவரால் பிரிவு 20 மற்றும் 21 நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று பார்த்திங்கன்னா சரி. காரணம் பாருங்கள், 44வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் இந்த 2 பிரிவுகளுக்கும் நெருக்கடி காலத்திலும் பாதுகாப்பு அளிக்கிறது. காரணம் பார்த்திங்கன்னா கரெக்டு தான். சரிங்களா? கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம். ஸோ அவ்வளோதான். இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் பார்த்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.